திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில ஓய்வூதிய திட்டத்துக்கு என்ன அவங்க கொடுக்கறதா சொன்னாங்க, இப்போது என்ன அறிவிச்சிருக்காங்க? ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற வாக்குறுதியை அவர்கள் மறந்துவிட்டு இப்ப இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. எதனால கொடுத்திருக்காங்க? கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள். இன்று அரசாங்க ஊழியர்களுக்கான ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காங்க. போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரியில ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அந்த மாதிரி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தால ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்போது வரை தமிழகத்தினுடைய கடன் சுமை பல மடங்கு ஏறி இருக்கிறது. சரி, அந்த முதலீடு என்பது வேலைகளை உருவாக்குவதற்காக, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருக்கிறதா என்றால் அதில் எத்தனை சதவிகிதம் அந்த வாகன கடன்ல அது போயிருக்குன்னு பார்த்தா மிக மிக குறைவானது. தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேர்தலுக்காக சில அறிவிப்புகள் வாயிலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை, இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை எல்லாம் மூடி மறைக்க நினைக்கிறது திமுக அரசு.